உள்ளாட்சி தேர்தலில் 1,00,000 ஊராட்சி வார்டுகளில் காங்கிரசார் போட்டியிட வேண்டும் என்றும் இதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தை தேவையில்லை என கட்சியினருக்கு திருநாவுக்கரசர் அழைப்பு விடுத்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி தமிழக காங்கிரஸ் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஆனால் 1,00,000 இடங்களிலே 12,500 பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தில் ஒவ்வொன்றிலையும் 6-7 வார்டுகள் ஆக சுமார் 1,00,000 வார்டுகளிலே சின்னம் இல்லாமல் போட்டியிடலாம். உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, காங்கிரஸ் சார்பிலே இந்த 1,00,000 இடங்களிலேயும் காங்கிரஸ் தோழர்கள் போட்டியிட வேண்டும். ஒரு பக்கத்திலே சோனியா காந்தி அம்மையாருடைய படம், இன்னொரு பக்கத்திலே ராகுல் காந்தி படத்தை போட்டு உங்கள் சின்னத்தையும் படத்தை போட்டு ஒட்டிக்கிடலாம், நீங்கள் காங்கிரஸ்காரன்னு காட்டுறது. எனவே இப்படி அங்கங்கே வார்டுகளிலே 1,00,000 இடங்களிலே போட்டியிடலாம். அங்கெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் வேண்டியதில்லை. அவற்றிலே ஊராட்சிகளிலே அந்த வார்டுகளிலே நீங்கள் எல்லாம் போட்டியிடுங்க, இல்லை நண்பர்களை போட்டியிட வைங்க. அது தாய்மார்களோ ஆதித்தாவோ என்ன ரிசர்வேஷனோ அந்த ரிசர்வேஷன் பிரகாரம் அங்கங்கே காங்கிரஸ் எல்லா இடத்திலேயும் போட்டியிட வேண்டும்.